தன்னலமற்ற நமது முன்னோடிகள் சிறிதளவு கூட சுயநலமின்றி கண்ணீரும் செந்நீரும் சிந்தி சுதந்திரமான ஒரு தேசத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கனவு கண்ட அனைவருக்குமான இந்தியா என்கின்ற பாதையில் இருந்து நாம் வேக வேகமாக விலகி நடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பெரியாருடைய கனவையும் அம்பேத்கருடைய கனவையும் காந்தி கண்ட கனவையும் விட்டு விலகி சென்று விடுவோமோ என்கின்ற ஐயம் இந்தியா முழுக்க எழும்பியிருக்கிறது. இன்றைய இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய முரண்களுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காந்தியை நாம் நினைவு கூறுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காந்தி மீது அளவற்ற ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுபவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். காந்தி ஒரு மனிதரே கிடையாது, அவர் ஒரு புனிதர் என்று அவரை ஒரு வழிபாட்டிற்குரிய ஒன்றாக மாற்றி அவரை ஒரு சிமிழுக்குள் அடைக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே பிழையானவை. காந்தியம் என்பது ஒரு அரசியல் செயல்பாடு அல்ல. காந்தி என்பது ஒரு அரசியல் கூச்சல் அல்ல. காந்தியம் என்பது ஒரு ஃபேஷன் அல்ல. காந்தியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை கூட அல்ல. அப்படி என்றால் காந்தியம் என்றால் என்ன? காந்தியம் என்பது வரலாற்றுக்கு விடப்பட்ட சவால். உன் மனதில் வீரம் இருக்குமெனில், உன் மனதில் ஈரம் இருக்குமெனில், நீ துணிச்சலானவனெனில், நீ முயற்சி செய்தால் நீயும் காந்தியாக முடியும் என்கின்ற சவாலை தான் காந்தி இங்கே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்.